என்ன அடி என்ன அடி சட்டசபையில சம்பவம் பண்ணிட்டாங்க நம்ம பசங்க. உண்மையிலேயே வேற லெவலுங்க. நான் பார்த்துட்டு மிரட்டேன். என்னடா இது, ஒவ்வொருத்தரும் சிங்க குட்டிகள் மாதிரி. அதுலயும் ரமேஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா ராக் ஸ்டார் ரமேஷ் தான் இனிமே திருக்க விட்டாரியா. உண்மையிலேயே இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் வேற லெவல். அதாவது நீங்க எத்தனை பேர் நேற்று நடந்த சட்டசபை நடந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னு தெரியல. திமுக 75 பாரம்பரிய கட்சி, அதாவது எதிர்கட்சியா எதிரணியா இருக்கும் போதுதான் திமுக பயங்கரமா செயல்படும் அப்படிம்பாங்க. சட்டசபையில அவங்க ஓட விட்டதுன்னா அது நம்ம தமிழை வச்சுக்கலாம் தான். அந்த அளவுக்கு அதுல பேசுற எல்லாருமே தரமான சம்பவம் பண்ணாங்க. குறிப்பா 2 பேரும் நான் பாராட்டி தீரணும். நேரத்து சட்டசபையில அந்த நிகழ்வை பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ராக் ஸ்டார் ரமேஷ் அப்படின்னா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ராஜ்மோகன் ஒத்த ஆள் போதுன்னு நினைக்கிறேன் திமுகவுக்கு. வளர்ச்சி ஆனா என்ன, அவர் பதிலடி கொடுக்கறத பாக்குறதுக்கு தான் திமுக யாரும் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாரும் அவர் பேச ஆரம்பிச்ச உடனே கிளம்பி போயிட்டாங்க நினைக்கிறேன், வெளிநடப்பு பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். அந்த அளவுக்கு உண்மையிலே மறைஞ்சிட்டாங்க. தமிழை வச்சுக்கலாமா கொக்காவா அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலே அது நல்லா இருந்துச்சு. கூடுதலா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரே ஒரு இதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் அவர் பங்கு கொஞ்சம் பேசணும். அது மட்டும் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன வருத்தமா இருக்கு. சோ எல்லாத்தையும் இன்னைக்கு பாத்திரலாம் ஃபுல்லா வீடியோ, ஓகேவா? அதாவது பாத்தீங்கன்னா லாஸ்டா சட்டமன்ற பேரவையே வந்து பாத்தீங்கன்னா லைவ் கட் ஆயிட்டு, வேணும்னே இவங்க திமுக முதல் லைவா கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு குச்சாட்டு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது தமிழ் வச்சுக்களத்துல இருந்து தாமு அவர்கள் பாத்தீங்கன்னா எதிரினர், அதாவது திமுக கட்சியை சேர்ந்தவங்கள அடிக்க பாய்ஞ்சாரு. பின் வரிசையில இருந்து முன் வரிசைக்கு ஓடி வந்தாரு. சோ இப்படி பழைய அமல் தும்மல் நடந்துச்சு. ஒருமையில திமுக காரங்க பேசிட்டாங்க. சோ இதெல்லாம் வெளியே காட்டக்கூடாது, அதாவது தமிழை வச்சுக்கலகம் அதாவது பண்ண தப்புகள் வெளியே தெரியக்கூடாதுன்னு தான் லைவ் கட் பண்ணிட்டாங்க அப்படி அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள். சரி, இப்போவாது லைவ் முழுமையா தெரியணும், இன்னைக்கு எதிர்கட்சிகள் தங்களுடைய கேள்விகளை வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்புல நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் கூடிச்சு. ஸோ சட்டமன்றம் கூட்டின உடனே நம்மளுக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு, என்ன இன்னைக்கு நடக்க போகுது. அதில் கூடுதலாக கேட்டிங்கன்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜயோட பிறந்தநாள் வேற. பிறந்தநாள் ஸ்பெஷல், அதுவுமா சட்டசபையில சம்பவம் வேறையா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிடணும், அதாவது எதிர்கட்சியாக இருந்தாங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா அந்த கட்சி கொள்கை இதெல்லாம் பார்க்காம எல்லாருமே முதலமைச்சர் விஜய் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க சந்தோஷமா. அது வந்து ஒரு மாண்பு பாராட்டக்கூடியது. அதுக்கு முன்னாடி ட்விட்டர்லயே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல முதலமைச்சர் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எந்த இடத்துலயுமே அவர் பயன்படுத்தல. வேணும்னே அவர் தவிர்த்துட்டு, அதாவது திரையுலக சூப்பர் கதாநாயகனாக அவர் நண்பர், எளிமையானவர் அப்படின்னு பாராட்டியிருந்தாரு. நட்பு, அது ஏன்னா திரைத்துறையில இருந்து அவர் நட்பு இருந்துச்சுல, அதை மட்டும் மையப்படுத்தி பாராட்டியிருந்தாரு. அதை சொல்லும் போது தளபதி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிதான் தெரிவிச்சிருந்தாரு. ஆனா எந்த இடத்துலயும் முதலமைச்சர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. தளபதினு அவர் வாயிலே சொல்றாரு. அப்ப அதுல இருந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் யார் இங்க உண்மையான தளபதி அப்படின்ட்டு, ஓகேவா? சரி, ஓகே, எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிக்குது. முக்கியமா இன்னைக்கு நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சையான விஷயம் என்ன போயிட்டு இருந்துச்சு கேட்டீங்கன்னா, அந்த அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் அன்னைக்கு அந்த மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றினார்ல, அப்போ வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சியில இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதுல கூடுதலா ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்லியிருந்தார். அதுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சரி, அவங்க எதிரில இருந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க, ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அதை வந்து எதிர்கட்சிகளுக்குனால நம்ம உதாசீனப்படுத்த தேவையில்லை. சரி, அதையும் நம்ம வந்து அதுல இருந்து நான் சொன்ன அந்த 4வது பத்திக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அது வந்து முடிஞ்சு போச்சுல்ல. அதை ஏடிபில இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு கேள்வியா வச்சுக்கிட்டு, அது எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கலாம், திருத்தம் பண்றதுக்கு எங்கிட்ட அனுமதி கேட்க கூடாதா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு பிரச்சனையை பண்ணாரு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சபாநாயகர் வந்து பாத்தீங்கன்னா, இருங்க, நான் உங்களுக்கு இந்த அவை முடியறதுக்குள்ள உங்களுக்கு அனுமதி கொடுக்குறேன், அது வரைக்கும் அப்போ நீங்க அனுமதி கொடுத்து உங்களுக்கு பேச சொல்லும் போது அந்த டைம்ல நீங்க பேசுங்க, இப்ப ஸ்டார்டிங்லேயே கத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் கேட்கல. ஏன்னா இவரு இன்னைக்கு ஒரு முடிவோடய வந்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரச்சனையை பண்ணணும், நம்ம வெளிநடப்பு பண்ணி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவர் சொன்னதை கேட்காம சபாநாயகருடைய பேச்சை கேட்காம வெளிநடப்பு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சபை கூடும் போது திரும்ப தான் அவர் பேசுறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் சொல்றாரு. அதுக்கு சபாநாயகர் அவர் அப்பவே நான் சொன்னேன்ல, நீங்க தான் கேட்காம வெளியே போனீங்க, அதாவது அன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றும் போது நீங்க தானே இருந்தீங்க, அப்பவே உங்களுடைய கருத்தை முன்வைக்கலாம்ல, உங்களுடைய எந்த ஒரு விமர்சனமும் நீங்க வைக்கலையே. அதாவது எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, முதலமைச்சர் அவர்கள் அதை வந்து எடுத்துக்கிறாரு பெருந்தன்மையா. சோ அப்ப எந்த ஒரு விமர்சனமே பண்ணாம அப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கேள்விக்குறியா கேட்டீங்களே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பேச்சுவார்த்தை அதோட முடியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவருடைய அந்த கேள்வி கணைகள் தொடங்குற நேரம் ஸ்டார்ட் ஆயிட்டு அவர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுலதான் பாத்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜனநாயகமான வந்து பாத்தீங்கன்னா 2 தடவை பாடினாங்களா, அது ஒரு இஷ்யூ ஆக்கி, ஏன் வந்து நீங்க ஜனநாயக பாட 2 தடவை பாடினீங்க, தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பண்ணீங்க, ஓகே வாழ்த்துக்கள், ஆனா 2 தடவை ஜனநாயகனுக்கு எப்படி நீங்க மரபை மீறலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி வைக்கிறாங்க. அதுக்கு சபாநாயகர் ஒரு சரியான ஒரு பதிலை கொடுத்தாரு. ஜனநாயகமான 2 நேரம் பாடல ஏதாவது தவறு இருக்கா, அது வந்து மரபுக்கு மீறின விஷயம் எதை வச்சு சொல்றீங்க, நம்மளுக்கு தமிழ் தாய் வாழ்த்து முன்னாடி பாடணும், முதல்ல பாடணும், அதான் நம்மளுடைய அதை பாடிடுச்சு, திரும்ப எதுக்கு நீங்க வந்து ஜனநாயகம் 2 தடவை பாடினீங்கன்னா அது ஒரு விஷயம் ஆக்குறீங்கன்னா அப்ப அது என்ன ஒரு பிரச்சனை இருக்கு, அது நம்மளுடைய நாட்டுப்பண் தானே,
அது எதுவும் தவறு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி திரும்ப கேட்டாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, சரி நீங்க வந்து 2 தடவை பாடின்னு சொல்லிட்டீங்களா, அப்ப தமிழ் தாய் வாழ்த்து 2 தடவை பாட சொல்லுங்க, ஏன் நீங்க கேட்கல அப்படின்னு இடக்கு மடக்கா ஒரு கேள்வி கேட்டாரு. அதாவது உங்களுக்கு தமிழ் தாய் பார்த்து பாடணுங்கிற முக்கியத்தை விட ஆளுநர் நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் தான் அதிகமா இருந்த மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு வார்த்தை முன்வைக்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஆதவர்ஜன் எழும்பி பதில் கொடுக்க ஆரம்பிக்காரு. ஆனால் சபாநாயகர் வேண்டாம் நீங்க இருங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா ஏன்னா ஆதவர்ஜன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ஆட்சி காலத்தில் சும்மா அதாவது ஆளுநரை எதிர்த்து தெரிவிச்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநடப்பு தான் பண்ணியிருக்காரு தவிர உங்களுடைய அந்த ஆளுநர் இருக்கும்போது நீங்கள் என்றைக்குமே தமிழ் தாய் வாழ்த்து பாடினதே கிடையாது. ஆனால் நாங்கள் ஆளுநர் இருக்கும்போதே தமிழ் தாய் வாழ்த்தை பாட வச்சிருக்கோம். ஸோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசுறாரு. ஸோ அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறையை பற்றி ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதான் கேட்டீங்கன்னா அன்னைக்கு ஆளுநர் உரையில பேசும்போது அதாவது இந்த அறநிலைத்துறை அதாவது நம்ம கோயிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை கோயிலுடைய அந்த வளர்ச்சிக்கும் அதுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரியை அதை படிக்கிறாரு. அதுக்கு நீங்க எல்லாருமே அமைதியா இருக்கீங்க. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வலதுசாரிகள் என்னோட்ட மாதிரி இருக்கு. அதாவது அப்ப இனிமேல் நீங்க வந்து அப்படின்னா இந்த அறநிலைத்துறையே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை நீங்க முன் வச்சா வைப்பீங்க போல. அந்த இந்து அறநிலையத்திலிருந்து வர வருமானத்தை அப்ப மற்றதுக்கு கல்வி நிலையம் வேற எது கூட பயன்படுத்தக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை அதாவது பாஜகவுடைய செயல்பாடு மாதிரியே நீங்க செயல்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர் வைக்கிறாரு. அதுக்கு தான் நம்முடைய ராக் ஸ்டார் ரமேஷ் அவர்கள் இந்த அறநிலையத்துறை அமைச்சர் இருந்துச்சு போடுன்னு போட்டாரு. அதுக்கடையில சேகர்பாபு வேற உள்ள வந்துட்டு ஏன்னா அவர் முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர்ல 2 பேருக்கும் பதிலடி கொடுத்தாரு பாருங்க. அவர் வந்துட்டு அதாவது நாங்க வந்து கோயிலுடைய வருமானத்தை எடுத்து வேற எதுக்கு செலவு பண்ணல, அதாவது அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தருடைய காரை நிப்பாட்டுறதுக்கான அந்த நவீன கார் பார்க்கிங் வசதி ஏற்படுத்துறதுக்கான ஒரு கான்ட்ராக்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம், வேற எதுக்கும் நம்ம செலவு பண்ணல அப்படின்ட்டு அவரும் சொல்றாரு. அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பதிலடியாக ரமேஷ் அவர் சொல்றாரு. அதாவது கோவிலுல இப்போ வந்து ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கணும்னா கோவிலுடைய இடமே இருக்கு, அந்த இடத்த குத்தகை கொடுத்தா அவங்க அந்த குத்தைக்கு விட்டு அந்த வருமானத்தை வச்சு அதுல வந்து அவங்க கார் பார்க்கிங் வச்சுட்டு போலாம். அதை விட்டுட்டு கோவிலிருந்து வரக்கூடிய வருமானம் 10 கோடி ரூபாய் எடுத்துதான் கார் பார்க்கிங்காக செலவிடணுமா? இங்க கார் பார்க்கிங் முக்கியமா, நம்ம கோயிலுக்கு சாமி கொண்டு வரக்கூடிய மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்றது முக்கியமா? முதல்ல கோயிலுக்கு சாமி கொண்டு வரவங்க நிம்மதியா சாமி கொண்டு வெளியில போடுங்க. அதுக்கு ஒரு அடிப்படை கழிப்படை வசதி கூட அங்க வந்து செய்து கொடுக்கல இது வரைக்கும். அந்த மாதிரி எந்த வசதியும் முன்னெடுக்காம நவீன கார் பார்க்கிங் வசதியா அது இருக்கு. இப்போ வந்து அதுக்கு வந்து 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி நீங்க நவீன கார் பார்க்கிங் வசதி செஞ்சு கொடுக்கணுமா? அதுல என்ன அவ்வளவுக்குள்ள உங்களுக்கு தேவை இருக்கு? முதல்ல மக்களுக்கு அடிப்படை தேவை நிறைவேற்றி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போடு போட்டா பாருங்க, மிரண்டு போயிட்டாங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் ரமேஷ் வந்து பாத்தீங்கன்னா புள்ளியோட அடிக்கும் போது அது உதவிச்சாங்கன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இவ்வளவுக்குள்ள ஒரு சின்ன பையன் இப்படி போட்டு போடுவானா அப்படின்ட்டு உண்மையிலேயே எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு கரெக்டான ஆளுக்கு ஒரு கரெக்டான ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்னு பாராட்டுற வகையில இருந்துச்சு. உண்மையிலே அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் உண்மையிலே சூப்பர் டாப் தான். இப்படி ஒவ்வொருத்தரும் பேசுனதையும் பத்தி சொல்லிட்டே போகலாம். எல்லாருமே ஒரு இடத்துல உடலை நிமித்திட்டு இருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ராஜ்மோகன் அவர்கள். ராஜ்மோகன் அவர்கள் எந்திரிச்சாலே எதிரணி வந்து கலங்குது. அதாவது ராஜ்மோகன் அவர்களுக்கு அந்த துறையை கொடுக்கும்போது எல்லாரும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஆனா அவர் இன்னைக்கு போட்ட போடு இருக்குல்ல, ஒருத்தர் வாய் பேச முடியல, எல்லாரும் பேசுறதுக்கும் பதிலடியா சேர்த்து வச்சு ஒரே ஆள பதிலடி கொடுக்காரு. உண்மையிலேயே ஆனா அந்த பதிலடி கொடுக்கும்போது எதிரணியினர் இல்ல. ராஜ்மோகன் பேச ஆரம்பிச்ச உடனே உதயநிதி ஸ்டாலின் வெளியே கிளம்பிட்டு வெளிநடப்பு பண்றோம் அப்படின்ட்டு உண்மையிலே அவர் எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமா செஞ்சாருங்க. உண்மையிலேயே அதுல வந்து ஒரு பாயிண்ட்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ராஜ்மோகன் சொல்லுவாரா கூட நான் யோசிச்சது. உண்மையிலே அவரே சொல்லிடுறாரு. அதாவது என்னங்க நீங்க பேசுறீங்க, சோபா மாடல் தூக்கி கிடைக்கிறீங்க. நாங்க வந்து சோபா மாடல் நாங்க பண்ணல, அந்த அதாவது எங்களுடைய அண்ணன்மார்கள் கொச்சப்படுத்தணும்ல, அவங்க தான் சோபா போட்டிருந்தாங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் வர்றதுக்காக. ஆனா நீங்க அவங்க எல்லாத்துக்கும் உங்களுடைய அந்த திமுக ஆட்சியில பிளாஸ்டிக் சேர் தானே போட்டீங்க, நாங்க அந்த மாதிரி யாரையும் சிறுமப்படுத்த விரும்பல அப்படின்னு ஒரு போட்டு போட்டாரு பாருங்க. இது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா உண்மை திருமாவளவன் அவர்கள சொல்லிதான் போட்டீங்கன்னா ஒரு போட்டு போட்டாரு. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் திமுக ஆட்சியில் இருந்தாலும் திமுக ஆட்சியில் உள்ள அமைச்சர்கள் எல்லாம் அவரை வந்து வர வச்சு பேசும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய போட்டோல பார்த்திருக்கோம். அதாவது அந்த திமுக சேர்ந்த அமைச்சர்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு சோபா மாதிரி தான் தோரணையா பார்த்திருப்பாங்க. திருமாவளவன் அவருக்கு ஒரு சேரை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் வந்து அப்படி ரொம்ப இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவமதிச்சிருப்பாங்க. ஸோ அதை சுட்டி காட்டி இன்னைக்கு ஒரு போடு போட்டாரு. நான் வந்து இதை அவர் சொல்லுவார் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே அதெல்லாம் தரமான அடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் பாத்தீங்கன்னா அதாவது போன ஆட்சியில பயங்கரமா போராட்டம் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும். அதாவது பிரைவேட்ல கொடுக்க கூடாது, கவர்மெண்டா மாத்தணும் எங்களுடைய வேலையை, அப்புறம் எங்களுடைய சம்பளத்தை கூட்டி கொடுக்கணும்னு பெரிய ஒரு போராட்டமே நடந்துருச்சு. ஸோ அப்போ அடிச்சு கலைச்சாங்க. திமுக ஆட்சியில் இருக்கவங்க அதை வந்து கன்சிடரே பண்ணல. ஆனா இப்போ அவங்கள கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா திமுக தலைவரை பாத்தீங்கன்னா விசாரிச்சிருக்காரு. அது என்னன்னு கேட்டிருக்காரு அவங்களுடைய குறைகளை. அதான் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு பெருமையா எங்களுடைய தலைவர் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. ஆனா அந்த மக்களுடைய போராட்டத்தை நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய குறைகள் சரி பண்ணுவோம், கவர்மெண்ட் வேலையை மாத்துவோம், பிரைவேட் வந்து கவர்மெண்டா மாத்துவோம், சம்பளத்தை கூட்டி இருப்போம், எல்லா உறுதியும் கொடுத்தீங்கல்ல, ஏன் அந்த மக்களை போய் நேரடியா உங்களுடைய முதல்வரை போய் பார்க்கல அப்படின்ட்டு ஒரு குச்சிதான் வைக்கிறாரு.
அதுக்கு தான் ராஜ்மோகன் அவர்கள் எப்பா 10 நாட்களுக்கு மேலாக ரிப்பன் மாளிகை முன்னாடி உங்களுடைய ஆட்சியில உண்ணாவிரதம் இருந்தாங்க. அப்ப ஏன்னு கூட கண்டுக்கவே இல்லை. நான் எங்களுடைய சகோதரர் ஆதவர்ஜனா ஆனந்தனெல்லாம் போயிட்டு நேரில் போய் பார்த்தோம். ஏன் அப்போ ரிப்பன் மாளிகைக்கு உங்களுடைய தலைவருக்கு வழி தெரியாதா? இப்பதான் வழி தெரியுமா? என்னங்க பேசுறீங்க அப்படின்னு போட்டு போட்டா உண்மையிலேயே. அதுக்கப்புறம் இந்த லேப்டாப் பிரச்சனை. லேப்டாப்ல அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேக் கொடுக்கும்போது, அதாவது தமிழ் வச்சுக்கலாம் ஆட்சியில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பேக்ல எந்த ஒரு புகைப்படம், முதல்வர் புகைப்படம் எதுவுமே போடப்படல. ஓகேவா? அதை வந்து சொல்லும் போதுல நம்ம பசங்க இதை எடுத்து போடும் போது அவங்க சைட்ல வந்து எங்களுடைய ஆட்சியில் தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாம் புகைப்படம் போடல, இது எங்களுடைய ஆட்சியில் தயார் பண்ண பேக் தான் நீங்க இப்போ குடிக்கீங்க அப்படின்னு பெருமையை பிரித்துனாங்க. அதுக்கு ஒன்று போட்டாரு. சரிப்பா, அப்ப லேப்டாப்ல உங்க தலைவருடைய போட்டோ தான் போட்டிருந்தீங்க, முதல்வர் போட்டோ தானே போட்டிருந்தீங்க. அதை லேப்டாப்ல பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திண்ணர் வச்சு அடிச்சாங்களே, இதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும். அதுக்கப்புறம் சிங்க பெண்கள் படையை பத்தி பேசுனதுக்கு, சட்டம் ஒழுங்கை பேசுனதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்தாள் சுத்தி சுத்தி அடிச்சாரு. ஆனா ஒரு பக்கம் பார்க்கும்போது சட்டம் ஒழுங்கு நேரடி கட்டுப்பாட்டை வச்சுக்கூடிய அதனுடைய துறை அமைச்சர் முதலமைச்சர் தான். அவருடைய சட்டம் ஒழுங்கை பத்தி எதிர்கட்சி தலைவர் வந்து கேள்வி கேட்கும் போது அதுக்கு அவர் தானே பதில் கொடுக்கணும். அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருத்தமா இருக்கு. எவ்வளவு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் எப்படி அமைதியா இருக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அவர் வந்து கடைசியில முதலமைச்சர் உரை வரும்போது அவர் வந்து பதிலுக்கு இருக்கிறது ஓகே. ஆனா அந்த இடத்துல உங்களுடைய துறை சார்ந்த ஒரு கேள்விக்கு நீங்க அந்த துறைக்கு நீங்க தான் அமைச்சர். அதுக்கு மத்த ஒருத்தங்க அந்த பதில சொன்னா, இப்ப ஆதவர்ஜன் எந்திரிச்சு அந்த பதில சொன்னா சரியா வராது. அது வந்து நீங்க வந்துட்டு அதை வந்து ஏன் வந்துட்டு முதலமைச்சர் அந்த தவிர்த்துட்டே போறாருங்கிறது புரியல. இப்போ அது வந்து எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு எதுக்குமே பதில் தெரியாமலாம் கிடையாது. கண்டிப்பா அவங்க கேட்கறது 2 கேள்விக்காவது உங்களுக்கு வந்து பதில் இருக்குன்னு தெரியும். ஸோ அதையாவது நீங்க சொல்லலாம். ஸோ எப்படி எவ்வளவு நாளைக்கு இப்படி அமைதியா இருக்க போறாங்கன்னு தெரியல. கடைசியில முதலமைச்சருடைய உரை வரும்போது அதுக்கு மட்டும் பதில் எடுக்குங்கிறது எனக்கு எப்படின்னு தெரியல. இப்போ வந்து இன்னைக்கு இப்போ நம்ம பேசிட்டு நேரத்தில் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 9 வரைக்கும் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இன்னைக்கு என்னென்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்த தான் பார்க்கணும். ஸோ முதலமைச்சர் அவர்கள் அதாவது கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நீங்க வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனா உங்களுடைய துறை சார்ந்த ஒரு கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். அதுதான் சட்டம். கொஞ்சம் எதிர்கட்சிகள் கேள்வி வைப்பாங்க, அதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அது கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் போகணும், வேற வழி கிடையாது. ஸோ வர்ற காலத்திலேயாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவருடைய துறை சார்ந்த கேள்விக்கு அவர் பதிலடியே கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து வேண்டுகோள் வைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்ட்டு. சரி, ஓகே. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்க.